Hello friends, welcome to saidhiya cooking channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு குழம்பு தான் friends. இத கருவேப்பிலை வச்சு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ரொம்பவே டிஃபரண்டாவே இருக்கு. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த குழம்பு செய்யிறதுக்காக first கருவேப்பிலையை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் பச்சையா இருக்கிற கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். இத கடாயில போட்டு நான் வறுக்க போறேன். இந்த கருவேப்பிலையை நம்ம பவுடர் பண்ணோம். ஸோ பச்சையாகவே நம்ம பவுடர் பண்ணோன்னா அது பவுடர் ஆகாது. ஸோ அதுக்காக நம்ம கொஞ்சம் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், கருவேப்பிலை ரொம்பவே சூப்பராகவே வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த கருவேப்பிலையை நான் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து சும்மா ஒரு சுற்றி எடுத்துருக்கேன். இது கூடவே நான் 2 பெரிய சைஸ் தக்காளியை சேர்க்குறேன். சேர்த்து இதை நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சதுக்கு அப்புறமா இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு இன்னொரு கடாயில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே 1/4 ஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கடுகு நல்லா வெடித்ததுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்க்குறேன். இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்க்குறேன். இப்போ நான் ஒரு 20 பல்லு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இதையும் இந்த ஆயிலில் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு கலர் நல்லா சேஞ்ச் ஆனதுமே இது கூட நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சாப்ஸாக கட் பண்ணி சேர்க்குறேன். சேர்த்து இந்த வெங்காயமோ கலர் மாறுற அளவுக்கு நம்ம வதக்கிக்கலாம். வெங்காயத்து கூட ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயமோ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா இதை வதக்குனதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையே நல்லா கலந்து விட்டுக்கலாம். கருவேப்பிலை, தக்காளி இந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம மசாலாவை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி குழம்பு தூள் தான் சேர்க்குறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு தூளை சேர்க்குறேன். உங்கள்கிட்ட குழம்பு தூள் இல்லை அப்படின்னாக்கா 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா புளி கரைசலை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ் அளவுக்கு புளியை கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ குழம்பு கெட்டி ஆகிற ஸ்டேஜில் நம்ம ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை சேர்த்துக்கலாம். அது ரொம்பவே டேஸ்ட்டு கொடுக்கும் குழம்புக்கு. ஸோ அதுக்காக நான் இந்த சைஸ் அளவுக்கு சேர்க்குறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வேக வச்ச முட்டையை கூட இது கூட சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி 2 முட்டையை வேக வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு சைட் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உடச்ச கடலை துவையல் தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் ஆல்ரெடி உடச்ச கடலை துவையல் போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னாக்கா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஃபஸ்ட் செக் பண்ணி. ஸோ இந்த வீடியோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா, பை பாய்.